साथियों, मोदी जब देश के विकास की गारंटी लेता है तो ये भी सुनिश्चित करता है कि तमिलनाडु भी उसी रफ्तार से आगे बढ़े। तमिलनाडु के लोगों ने हमेशा देश को सबसे ऊपर रखा है। इसलिए आज अगर देश में 2 डिफेंस कॉरिडोर बनते हैं तो उनमें से एक तमिलनाडु में बनाया जाता है। आज देश जब टेक्सटाइल की फील्ड में संभावनाओं के लिए काम करता है तो तमिलनाडु को उसका भरपूर फायदा मिलता है। நண்பர்களே, மோடி உத்தரவாதம் என்பது நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அது தமிழகத்தில் வளர்ச்சி சேர்த்து தான் என்னால் சொல்ல முடியும். ஆகவே நாடு எப்படி வளர்கிறதோ அதே வேகத்தில் தமிழகம் வளர வேண்டும் என்பதிலே மோடியுடைய உத்தரவாதம் உங்களுக்கு உறுதி செய்கிறது. தமிழக மக்கள் எப்பொழுதுமே இந்த நாட்டை குறித்து மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அதனால்தான் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் நாம் பாதுகாப்பிற்காக 2 தயாரிப்பு இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது தமிழகம் அதில் ஒரு பாதுகாப்பு தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழகம் கூட தேர்வு செய்யப்பட்டது. அதில் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து இராணுவ தளவாடங்கள் மிகப்பெரிய அளவில் நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜவுளித்துறையிலே மிகப்பெரியதொரு வாய்ப்பு நாட்டிலே வருகின்ற பொழுது தமிழ்நாடு கூட அதற்கான முழு பலனையும் இன்றைக்கு பெற்றுக்கொண்டது என்னால் சொல்ல முடியும். साथियों, विपक्ष में बैठे हुए इंडिया अलायंस के लोग और जो आज इंडिया अलायंस के साथियों ने तमिलनाडु को जकड़ा हुआ है, वो कभी तमिलनाडु का विकास नहीं होने देंगे। आप पहले का समय याद करिए, जो कांग्रेस डिफेंस के सौदों में हजारों करोड़ रुपए की दलाली खाती थी, वो कांग्रेस क्या तमिलनाडु में डिफेंस कॉरिडोर बनने देती? आज डिफेंस सेक्टर में देश जो कई गुना निर्यात कर रहा है, उससे युवाओं को जो रोजगार मिल रहा है, क्या कांग्रेस कभी ये होने देती? क्या हमने टेक्सटाइल इंडस्ट्री के लिए पीएलआई स्कीम शुरू की, उसका परिणाम है कि 20,000 करोड़ रुपए के निवेश प्रस्ताव आए, 2 लाख करोड़ के करीब टर्नओवर इससे होगा। इसके अलावा यहां विरुद्धनगर में एक पीएम मित्र टेक्सटाइल पार्क भी बनाया जा रहा है। इससे आने वाले समय में लाखों नौकरियों के अवसर बनने वाले हैं। मुद्रा लोन के जरिए भी तमिलनाडु के उद्यमियों को 2 लाख करोड़ रुपए से ज्यादा की फंडिंग दी गई है। आप मुझे बताइए, कांग्रेस सरकार में क्या यह मुमकिन हो सकता था? मोदी तमिलनाडु के विकास के लिए काम कर रहा है और इसलिए ये इंडिया अलायंस वाली पूरी गैंग मोदी से इतना परेशान है। நண்பர்களே, இன்று தமிழகத்தில் இந்தியாவிலே கூட்டணி என்ற ஒரு கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களெல்லாம் தமிழகத்தை எப்பொழுது கைப்பற்ற வேண்டும், தமிழகத்தின் வளர்ச்சியை கைப்பற்றிவிட்டால் தமிழகத்தில் வளர்ச்சி ஒருபோதும் வளர்ச்சி இருக்காது என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். வளர்ச்சி வர அனுமதிக்க மாட்டார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து நம்முடைய இராணுவத்திற்காக வாங்கிய பாதுகாப்பு உபகரணங்களில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் லஞ்சம் வாங்கிய கமிஷனாக பெற்ற காங்கிரஸ் அரசாங்கம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பு டிஃபென்ஸ் காரிடர் வந்து அனுமதிப்பாங்களா? இதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை காங்கிரஸ் இங்கே பெறுவதற்கு அனுமதிக்குமா? நண்பர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் பெறுகின்ற இந்த
ஜவுளி தொழிலுக்காக பிஎல்ஏ என்ற திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பூங்கா திட்டத்தை நாம் இங்கே கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக சற்றேறத்தாழ 2 லட்சம் கோடி ரூபாய் இதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நான் உங்கள் மூலமாக இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அதே போல முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் தொழில் முனைவோருக்காக 2 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி வழங்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்க, இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியிலே சாத்தியமாகுமா? நான் கேட்கிறேன். தமிழகத்தோட வளர்ச்சிக்காக மோடி கடுமையாக உழைத்து வருகின்ற காரணத்தினாலே எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருக்கும் என் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.